மார்னிங்க பால் காய்ச்சிட்ருக்கேன். டீ போட்டுட்டேன். பாதி பால் பசங்களுக்கு சூடு பண்ணிகிட்ருக்கேன். நேற்று சாதம் அதில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இது நைட்டு கேஸ் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு தாங்க படுப்பேன் எப்போவுமே நான் சமைச்சி முடிச்சுட்டு. இப்போ மார்னிங் என்ன குழம்புனா கருவாட்டு குழம்பு. அதுக்காக வெஜிடபிள்ஸு பொட்டேட்டோ முள்ளங்கி கத்திரிக்காய் எடுத்து வச்சுருக்கேன். இது முட்டை அவிச்சு கொடுத்துட வேண்டியதான். இனிமேல் தான் தண்ணி வைக்கணும் சாதத்துக்கு. நானும் கொஞ்சம் லேட்டு, கொஞ்சம் கிளைமேட் எல்லாம் சரியில்லைனால எல்லாருக்கும் கோல்டு வந்துடுச்சு. இன்னொன்று மார்னிங் 6 மணி ஆகிடுச்சான்னே தெரிய மாட்டேங்குது. 6 மணி அது 7 மணிக்கு ஏஞ்சிக்க வேண்டியதாக இருக்குது. கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. எப்பவுமே 6 மணிக்கு தான் ஏஞ்சிப்பேன். எல்லாருக்குமே உடம்பு முடியலங்க கிளைமேட்ஸ் எல்லாம். நானே இப்போ தான் கொஞ்சம் தேடி வந்திருக்கேன். ரொம்ப நாள் நான் வீடியோ போடுறதே இல்லை. பால் காஞ்சிருச்சு. இப்போ நான் கொஞ்சோண்டு காஃபி எடுத்துக்கிறேன். குடிச்சிட்டு எனக்கு மட்டும் மீதி பால் அப்படியே வைக்க வேண்டியது தான். சின்ன விஷயங்க, காஃபி ரொம்ப நாள் கழிச்சு நான் குடிக்கிறேன். இப்போல்லாம் குடிக்கிறதே இல்லை. டாக்டர் காஃபி டீ எல்லாம் கொஞ்சம் நிறுத்திக்கோங்க. நான் ரொம்ப நாள் வீடியோ போடாமல் இருந்தேன். ஷார்ட்ஸ் தான் நான் போடுறது ஆக்சுவலாக. நானே இப்போ தான் எனக்கு இருக்கிறது 5 சப்ஸ்கிரைபர்ஸ் தான். நான் ஷார்ட்ஸ் மட்டும் தான் போடுவேன். அதுவும் ஏனோ தானே எடுக்க தெரியாமல் எடுத்து போடுவேன். நான் போடுவேன். கொஞ்சம் உடம்பு முடியாமல் சிக்னஸ் ஆகிட்டேன். ஸோ அதனால் பசங்களை அதனால் ஸ்கூல்லேருந்து நிறுத்துகிற சுச்சுவேஷன்ஸே வந்துச்சு. ஏன்னா ஹஸ்பண்ட் மார்னிங் போனாங்கன்னா நைட் தான் வருவாங்க. ஸோ அவங்க விட்டுட்டாங்கன்னா ஸ்கூலில் எடுத்துகிட்டு போயிட்டு ஈவினிங் நான் தான் வாக் பண்ணி தான் போனேன். என்கிட்ட ஸ்கூட்டியெல்லாம் கிடையாது. நடந்து போய் தான் கூட்டிகிட்டு வரணும். கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் இருக்கும். எனக்கு ஹெல்த் இஷ்யூஸ்னால நான் வெளியிலேயே போகக்கூடாது. என்ன ஒருத்தர் பார்த்துக்கிற சுச்சுவேஷன் அந்த மாதிரி இருக்குது ஹெல்த் கண்டிஷன்ஸு. ஸோ அதனால என்ன ஆச்சுன்னா மொபைல்ஸ் எதுவுமே யூஸ் பண்ண முடியாமல் இருந்தேன். டீ காஃபி மெயினாக குடிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா டீ கூட ஓகே தான். பட் காஃபி அந்த கெஃபைன் நம்மளோட ப்ளட்டை சுருக்கும் அப்படின்வாங்க. அதுவே மெயின் ரீசன். எனக்கு ஒரு வேர்ட்டிகோன்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்ளம் இருக்குதுங்க தலையில். அதுக்கு ப்ளட்டு சர்க்குலேஷன் மஸ்ட்டு போல். அந்த யாருன்னா தெரிஞ்சுக்கணுன்னு விருப்பப்பட்டிங்கன்னா கேளுங்க, அது என்ன அப்படின்னு நான் சொல்கிறேன். அதை பற்றி குக்கிங் ஸ்டார்ட் பண்ண வேண்டியது. ஆல்ரெடி லேட்டு போயிட்டுருக்கு. அப்போது நான் பக்கத்தில் என் ஹஸ்பண்ட் கிட்டே கூட அவ்வளோவா யூடியூப் ஸ்டார்ட் பண்ணேன்னு கூட சொன்னதில்லை. அவர் சப்ஸ்கிரைப் பண்ணதில்லை. அந்த 5 பேர் எனக்கு 5 சப்ஸ்கிரைபர் தான். யாருன்னு கூட எனக்கு தெரியாது. அவ்வளோதான். காஃபி பிஸ்கெட் எடுத்துட்டேன். இன்றைக்கி ரொம்ப நாள் கழிச்சு காஃபி குடிக்கிறேன். குடிச்சிட்டு பார்ப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். என்கிட்ட கமெண்ட்ஸில் எதனா கேள்வி கேட்கணுன்னா கேளுங்க. ஓகேங்களா? பாய்.